தீபத்தூண் வழக்கில் திடீர் திருப்பம். மலை உச்சியில் 5 பேர் கொண்ட குழு வழிபாடு நடத்த அனுமதி கிடைக்குமா? ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்புக்கு தடை போட்ட 2 அமர்வு நீதிபதி. பொங்கி எழுந்த இந்துத்துவ அமைப்புகள். திருப்பரங்குன்றத்தில் வெடித்த போராட்டம். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் எப்போது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இந்துக்களுக்கு எதிரான அரசியலை பெரிய அளவில் செய்வார்கள். அதே சமயம் கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அப்படித்தான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று தடை போட்டார். அதற்கு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அனுமதி கொடுத்த போதும் மதுரை மாவட்ட கலெக்டர் கமிஷனரை வைத்து தீபம் ஏற்ற விடாமல் தடுத்து நிறுத்தினார். இதற்கு என்ன காரணம் என்றால், அந்த தீபத்தூணுக்கு அருகே இஸ்லாமிய தர்கா உள்ளதாம். தர்கா இருக்கும் இடத்தில் அது கோவில் ஏரியாவாக இருந்தாலும் கூட தீபம் ஏற்றக்கூடாதாம். அப்படி செய்தால் தர்காவின் புனிதம் கெட்டு விடுமாம். இப்படி இஸ்லாமியர்களின் ஓட்டுக்காக மு.க. ஸ்டாலின் இந்துக்களின் மத உணர்வுகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு வருகிறார். அதனால்தான் இதற்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தார். அதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த 2 அமர்வு நீதிபதிகளும் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று கூறினார்கள். இதன் காரணமாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே தீபத்தூணில் தீபம் ஏற்றிவிட்டால் இஸ்லாமியர்கள் தனக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்பதற்காக அதை நிறைவேற்ற விடாமல் மதுரை மாவட்ட கலெக்டர், கமிஷனர் மற்றும் திருப்பரங்குன்ற கோவில் நிர்வாகிகள் ஆகியோரை வைத்து அதற்கு எதிரான மனுக்களை தாக்கல் செய்ய வைத்து தடுத்து நிறுத்தும் முயற்சியில் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். அதனால்தான் இந்த வழக்கு விசாரணைக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்காததோடு வேறு அமர்வுகளில் மதுரை மாவட்ட கலெக்டரும் கமிஷனரும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்புக்கு எதிராக மனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் 5 பேர் கொண்ட குழு வழிபாடு நடத்தி தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என்று ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் தொடுத்து வரும் விசாரித்த 2 நீதிபதிகள் அவர்கள் அதற்கு இடைக்கால தடை போட்டுள்ளார்கள். இந்த வழக்கை நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு இந்த மனுவை விசாரித்தது. அப்போது மதுரை போலீஸ் கமிஷனர் மற்றும் தர்கா நிர்வாகம் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள். அதை விசாரித்த இந்த 2 நீதிபதிகள் அமர்வு மலை உச்சியில் 5 பேர் கொண்ட குழு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்புக்கு இடைக்கால தடை போட்டுள்ளார்கள். அதோடு திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு விசாரிக்க நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளார்கள். இப்படி தனது வாக்கு வங்கி அரசியலுக்காக மு.க. ஸ்டாலின் செய்து வரும் இந்து எதிர்ப்பு அரசியலுக்கு எதிராக இந்து முன்னணி மட்டுமின்றி திருப்பரங்குன்றத்தில் உள்ள இந்துத்துவ அமைப்புகள் கண்டன குரல் எழுப்பி வருகிறார்கள். அதோடு தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் நிலை பரிதாபமாகிவிடும், கிறிஸ்தவ முஸ்லிம்களின் கை ஓங்கிவிடும், இந்துக்களை அழிக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினின் திட்டம் இன்னும் பெரிய அளவில் நடைபெறும். அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்துக்களும் இனிமேலாவது விழிப்புடன் செயல்பட வேண்டும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்று இந்து முன்னணி ஒரு அவசர அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதோடு அங்கு கூடிய முருக பக்தர்கள் மத வழிபாடு என்பது பொதுமக்கள் சம்பந்தப்பட்டது. இதில் அரசாங்கம் ஏன் தலையிட வேண்டும்? இவர்கள் அரசியல் செய்வதற்கு வேறு இடமே கிடைக்கவில்லையா? இப்படி இந்த கோவிலின் வழிபாட்டு முறைக்கு எதிராக இருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிறிஸ்தவ முஸ்லிம்களின் வழிபாட்டு முறைகளுக்கு எதிராக செயல்படுவாரா? இப்படி திமுக செயல்படுவதற்கு முக்கிய காரணமே இந்துக்களின் சாதி ரீதியாக பிரிந்து கிடப்பதுதான். அதனால் இனிமேலாவது கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் மத ரீதியாக எப்படி ஒன்றுபட்டு இருக்கிறார்களோ அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இந்துக்களும் மத ரீதியாக ஒன்றுபட வேண்டும். அப்படி நாமெல்லாம் இணைந்தால் தமிழ்நாட்டில் இந்துக்கள் மாபெரும் சக்தியாகி விடுவார்கள். அதனால் இனிமேலாவது இந்துக்கள் விழிப்புடன் செயல்பட்டு திமுகவை முழுமையாக வீட்டுக்கு அனுப்பும் வேலைகளில் ஈடுபட வேண்டும். அதோடு தீபத்தூணில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் திமுக அரசு எத்தனை தடைகள் போட்டாலும் அதையெல்லாம் இந்து மக்கள் உடை தெரிய வேண்டும். திமுக ஆட்சியை விரட்டி அடித்துவிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும். அந்த நாள்தான் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு உண்மையான திருநாளாக இருக்கும் என்றும் இந்துத்துவ அமைப்புகள் ஆவேசம் முழக்கமிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இந்த நீதிமன்றம் தடையை எதிர்த்து இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் கோவில் பகுதிகளில் உள்ள முருக பக்தர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அடுத்த செய்தி. கி. வீரமணியால் மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட சிக்கல். கோவில் நகரங்களில் பிரச்சாரத்திற்கு போடப்பட்ட தடை உத்தரவு. தற்போது திராவிட கட்சியின் தலைவராக இருந்து வரும் கி. வீரமணி இந்துக்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து வருகிறார். குறிப்பாக ஈவேரா என்கிற தந்தை பெரியாரை பொறுத்தவரை அனைத்து மதங்களுக்கும் எதிராகத்தான் இருந்தார். இந்துக்கள் மட்டுமின்றி கிறிஸ்துவ முஸ்லிம் மதங்களையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆனால் இவர்களோ அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு இந்துக்களுக்கு எதிராக மட்டுமே அவர் செயல்பட்டது போன்று ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வருகிறார்கள். அந்த வேலையை இப்போது கி. வீரமணி பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார்.
குறிப்பாக தற்போது நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தனக்கு பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினிடத்தில் அனுமதி கேட்டு சில தொகுதிகளில் இவர் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அப்போது இந்துக்களுக்கு எதிராக இவர் அப்பட்டமாக பேசியதால் அங்குள்ள மக்கள் இவருக்கு எதிராக தங்களது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதன் காரணமாகவே இவரை தங்களுக்கு பிரச்சாரத்திற்கு அனுப்ப வேண்டாம் என்று திமுகவின் வேட்பாளர்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு அவசர செய்தி அனுப்பியுள்ளார்கள். இவர் பிரச்சாரம் செய்து வந்தால் ஒட்டுமொத்த இந்துக்களும் திமுகவுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். அதன் பிறகு இந்துக்களின் ஒரு ஓட்டு கூட நமக்கு கிடைக்காது என்ற அதிர்ச்சி செய்தி கொடுத்ததை அடுத்து இந்துக்கள் அதிகமாக வாழும் கோவில் நகரங்களில் கி. வீரமணி பிரச்சாரம் செய்ய திமுக அவசர தடை உத்தரவு போட்டுள்ளது. குறிப்பாக கி. வீரமணியின் தொந்தரவு தாங்க முடியாமல் தான் சில பகுதிகளில் மட்டும் அவருக்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுத்துவிட்டு அவரை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளாராம். மேலும் திமுகவின் பெரும் புள்ளிகள் அவரை தங்களது பிரச்சாரத்திற்கு அனுப்பாதீர்கள் என்று முன்கூட்டியே திமுகவுக்கு செய்தி அனுப்பிவிட்டார்களாம். ஏற்கனவே இந்துக்கள் மத்தியில் திமுகவுக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் இவரும் பேசினால் அது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிய கதையாய் இன்னும் பெரிய அளவில் பற்றி எரிய தொடங்கிவிடும். அதனால் இவர் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு திமுகவுக்கு கிடைக்கிற இந்து ஓட்டுகளையும் தடுத்து நிறுத்தி விடுவார் என்று திமுகவின் அமைச்சர்கள் பலரும் மு.க. ஸ்டாலினை கேட்டுக்கொண்டு வருகிறார்களாம். அதன் காரணமாகவே சில தொகுதிகளில் கி. வீரமணி பிரச்சாரம் செய்த நிலையில் நீங்கள் பிரச்சாரம் செய்தது போதும் என்று சொல்லி அவரை திமுக தரப்பு வேட்பாளர்கள் அங்கிருந்து அனுப்பி வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அளவுக்கு கி. வீரமணி தன்னை தந்தை பெரியார் என்று நினைத்துக் கொண்டு பேச தொடங்கினால் பொதுமக்கள் அவரை மட்டுமின்றி தங்களையும் கல்லால் அடிக்க தொடங்கி விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்ட திமுக வேட்பாளர்கள் கி. வீரமணி மட்டும் பிரச்சாரத்திற்கு எங்களுக்கு அனுப்பிவிடாதீர்கள் என்று தற்போது அடுத்தடுத்து திமுகவுக்கு அவசர செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறார்களாம். அடுத்த செய்தி. தலைமை செயலாளர் முருகானந்தத்தை தட்டி தூக்கிய தேர்தல் ஆணையம். மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு வரை இந்திய தேர்தல் ஆணையத்தை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். குறிப்பாக SIR நடவடிக்கைக்கு எதிராக பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டார். ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அமைதியாகிவிட்டார். புதிய தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கிற்கு எதிராக தான் கருத்து சொன்னால் அவர் ஆளும் கட்சிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளில் இன்னும் தீவிரமடைந்து விடுவார் என்று அவரை பற்றி ஒரு எதிர்கருத்து கூட சொல்லாமல் அடக்கி வாசித்து வருகிறார் மு.க. ஸ்டாலின். இந்த நேரத்தில் ஏற்கனவே பல மாவட்ட கலெக்டர்கள், கமிஷனர்களை அதிரடியாக மாற்றம் செய்த தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் இன்று தமிழக அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தத்தையும் மாற்றம் செய்திருக்கிறார். அவருக்கு பதிலாக சாய்குமார் என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் மட்டுமின்றி லஞ்ச ஒழிப்புத்துறை DGP டேவிட்சன் ஆசிர்வாதமும் மாற்றப்பட்டு புதிய லஞ்ச ஒழிப்புத்துறை DGPயாக சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் நியமித்திருந்த பொறுப்பு DGP வெங்கட்ராமனை பதவி நீக்கம் செய்த தேர்தல் ஆணையர் அவருக்கு பதிலாக புதிய DGPயாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி மு.க. ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்கும் அனைத்து அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையம் அதிரடியாக நீக்கி வருவது திமுக வட்டாரத்தை அதிரவிட்டுள்ளது.